என் பேரு சுப்பிரமணியம். நான் செட்டிநாடு வைப்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் டைனிங் ட்ரெஷர்ஸ்ல. இப்ப என்கிட்ட இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட 3 மீட்டரோட மெஷரிங் டேப் இருக்கு, மெட்டல் டேப். இது வந்து நீங்க என்னதான் இது பண்ணாலும் பிரியாது. அப்புறம் 5 மீட்டரும் அதே இதுல வச்சிருக்கேன். இப்ப பாத்ரூம் கிச்சன் ஃபெவிசீல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்ப உங்களுக்கு கிரானைட்ஸ்க்கு நடுவுல, வாஷ் பேஷன் நடுவுல எல்லாம் உங்களுக்கு இது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதை வச்சு ஃபில் பண்ணீங்கன்னா பூச்சி உள்ள போகாது, எதுவுமே ஆகாது. அப்புறம் இது வந்து WD-40. இப்ப வந்து ரஸ்ட் ஆகுற இடத்துல நீங்க ஒரு தாட்டி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, ஒரு தாட்டி ஸ்ப்ரே பண்ணா ரஸ்ட் ஃபுல்லா போயிடும். அப்புறம் நீங்க வந்து திரும்ப 1 மந்த்துக்கு ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா ரஸ்டே இருக்காது அந்த இடத்துல. அப்புறம் டீக்ளாக். இப்ப வந்து உங்களுக்கு சிங்க்ல வந்துட்டு இது ஒரு மாதிரி நிக்குது, தண்ணி நிக்குது ஸ்டக் ஆகி அப்படின்னா, இதை நீங்க கொட்டிட்டு 1 ஹவர்ல தண்ணி திறந்து விட்டீங்கன்னா வந்து ஃபுல்லா எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டீல் கிரிப். இப்ப நீங்க ஒயர் இது பண்ணும்போது அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிச்சிடும். இப்ப அதை முடிச்சுட்டு நீங்க இதை வச்சு டேப் பண்ணிட்டீங்கன்னா, ஃபுல்லா ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா நிற்கும். உங்க ஒரிஜினல் எலக்ட்ரிசிட்டி கூட லீக் ஆகாது. அப்புறம் இது வந்து டெஃப்லான் டேப். இப்ப வந்து பைப்ஸ்ல எல்லாம் லீக்கேஜ் ஆகுதுல்ல, அந்த பைப்ஸ்ல லீக்கேஜ் ஆகும்போது நீங்க இதை டெஃப்லான் டேப் வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே லீக்கேஜ் ஆகாது.